எக்ஸசைஸ் 7.2ல சம் 8ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சாலிடு ஸ்பியரும் சாலிடு ஹெமிஸ்பியரும் ஈக்குவல் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரூவ் தட் வால்யூம்க்கு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அந்த ரேஷியோவில் வால்யூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பியருக்கு எழுதியாச்சு, ஹெமிஸ்பியருக்கு எழுதியாச்சு. இப்போ இதில் கேன்சல் பண்ணது பை கேன்சல் ஆகிடும். ஸோ R2 அந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா R1² R2² 3/4. அப்போ ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? R1/R2 √3/4 வந்து ரூட்டில் கேன்சல் ஆகிடும். ஸோ 2. வால்யூம் ஆஃப் ஸ்பியரையும் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரும் ரேஷியோவில் எழுதியாச்சு. அதோட ஃபார்முலாவை ரேஷியோவில் எழுதியாச்சு. ஹெமிஸ்பியர்னால 2/3. இப்போ 3 கேன்சல் ஆகிடும், 2க்கு 2 கேன்சல் ஆகிடும், பை கேன்சல் ஆகிடும். ஸோ ஒரு பேலன்ஸ் 2 மட்டும் இருக்கும். 2 R1/R2 த ஹோல் க்யூப். ரெண்டுலேயுமே க்யூப் இருக்கிறதுனால ஹோல் க்யூப்னு எடுத்தாச்சு. இப்போ R1 R2 ரேஷியோ நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்தல. ஸோ √3/2. அப்போ √3/2 த ஹோல் க்யூப். இப்போ √3க்கு வெளியில் வரும்போது 3√3. இப்போ இங்கே 2 இருக்கும். ஸோ ஒரு 2 கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் 2/2 இருக்கும். ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன? 4. அப்போ 3√3/4. உங்களோட சம்மில் என்ன சொல்லியிருந்தாங்க? இப்போ சம்மில் என்ன நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க? த ரேஷியோ ஆஃப் தியர் வால்யூம் இஸ் 3√3:4. அதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. 3√3:4. இதை ரேஷியோவில் எழுதிட்டிங்கன்னா அவ்வளோதான், சம் முடிஞ்சுது.